விஐபி 10 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு விஐபி திரைப்படம். ஸோ விஐபி திரைப்படம் வந்து 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய வீடியோலாம் ட்விட்டர்ல வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருந்தேன். எஸ்பெஷலா வந்து ஏன் அந்த படம் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, பாய்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு படம் தான் வேலையில்லா பட்டதாரி. அதுல பாய்ஸோட எமோஷன்ஸ் மட்டும் பயங்கரமா பெக்யூலரா இருக்கும். அது வந்து டியோட ரைட்டிங் தான், ஆனா அந்த கிரெடிட் பெருசா அவர் எடுத்துக்கல. மேக்சிமம் மற்ற டிபார்ட்மெண்ட்ல கூட ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல கூட ஒரு ஒர்க் பண்ண மாதிரி அந்த படத்தை சொல்லுவாங்க. உண்மையில ஒரு 25th ஃபிலிம் இவ்வளோ பயங்கரமா ரெஜிஸ்டர் ஆன ஒரே ஒரு நடிகர் மிஸ்டர் டி அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஏன் அது பாய்ஸுக்கு பயங்கர பர்சனல் கனெக்ஷன் உள்ள படம் அப்படின்னும் போது, ஒரு பாய்ஸோட எல்லா சிச்சுவேஷனும் அந்த படத்துல இருக்கும். ஒரு எப்படி சொல்ற, மிடில் கிளாஸ் பாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா பாய்ஸுக்குமே அது பொருந்தும். அதுல என்னன்னா அந்த வேலை இல்லாம ஃபர்ஸ்ட் அந்த டைட்டிலே வேலை இல்லாம திண்டாடுற அந்த இன்ஜினியரிங் அப்ப இருந்த பீரியட்ல ரொம்ப பயங்கரமா இதாயிருச்சுன்னு கூட சொல்லலாம். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கும் பசங்களுக்கும் இருக்க ஒரு அட்டாச்மெண்ட் என்னன்றது ரொம்ப கிளீனா காமிச்ச படம். ஒரு அம்மா சென்டிமெண்ட்டு, ஒரு அம்மா இல்லைன்னா இப்படி ஃபீல் பண்ணுவாங்க பசங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப சென்டிமெண்டலா ரொம்ப கிளீனா காமிச்ச ஒரு படம். அதே மாதிரி பாடல்களாகவும் இப்ப வரைக்கும் எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு, எனக்காக யோசிக்க உயிரா இருக்கும், மருத சுத்தி டூயட் பாடி லவ் பண்ண எனக்கு ஆசை இருக்கு, எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு எனக்காக பாடாத பசங்களே இல்லை இப்ப வரைக்குமே. லவ் பண்றவங்க கூட அதை பாடுவோம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ பாடல்களும் பசங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல். அதுக்காக பெண்களுக்கு பிடிக்காது அப்படின்லாம் கேட்காதீங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப பர்சனல் கனெக்ட் இருக்க படம் பசங்களுக்கு. ஸோ அது ஒரு பக்கம். அதே மாதிரி அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்க அந்த வயசுல வேலை இல்லாம இருந்தா என்ன ஒரு அதெல்லாம் ரொம்ப யூஸ்வலா இல்லாம ரொம்ப கேஷுவலாக சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே படத்துல வந்து அப்பாவும் பையனும் ரொம்ப ஜாயின் பண்ணி ரொம்ப ஒன்னா இருக்கிற மாதிரி நிறைய படத்தை வந்து கமர்ஷியல் படத்துல பண்ணுவோம். அதில் தான் ஓப்பனா ரொம்ப ரியலா காமிச்சாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். நீயே ஒளிஞ்சு சீரட்டு பிடிக்கணும், நல்லா இழுத்து அப்பா மூஞ்சிலே விடலாம. ஸோ அதுக்கப்புறம் வந்து அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு படம். எஸ்பெஷலா அந்த மொட்டை மாடியில் அம்மாவும் தனுஷம் உட்காந்து பேச, அந்த சரண்யாவும் தனுஷம் உட்காந்து பேசுகிற சீன்லாம் இப்போ வரைக்கும் மறக்க முடியாது. நீ திறமசாலி தானே, யாரு நம்மள மட்டம் தட்டினாலுமே கூட நம்ம அம்மா அந்த வார்த்தை சொல்றதுக்கு வந்து அந்த ஒரு சீன் வந்து மொட்டை மாடியில நீ திறமசாலி தானே அப்படின்னு சொல்ற ஒரு சீன்ல இப்ப வரைக்குமே எத்தனை பசங்க கண் கலங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம். நீ திறமசாலி தான்டா, பின்னேண்டா உனக்கு வேலை கிடைக்கல. ஸோ விஐபி 10 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. உண்மையாலே ஒரு பயங்கரமான படம். 25th அதுவும் அவரோட ரைட்டிங் தான். ஸோ 50th ஃபிலிம் ராயல், அதுவும் அவரோட ரைட்டிங் தான். எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்ட்ரிஸ் ஆர் ரீக்ரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது வந்து நடக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா 5th ஃபிலிம் அவரோட ரைட்டிங், 25th ஃபிலிம் அவரோட ரைட்டிங் தான். அதுவும் ஒரு ட்ரேட்மார்க்கான படம், இதுவும் அவரோட ட்ரேட்மார்க்கான படமா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன்.